வழங்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் இழப்பீடு வழங்க முடியல. இதுதான் திமுக அரசும் சரி ஆண்ட கட்சிகளும் சரி செஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த மக்களுக்கு இழப்பீடு கிடைச்சது. அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா DLM அப்படிங்கிற ஒரு அமைப்பு அதோட தலைவரா இருக்கக்கூடிய சா கருப்பையா தலைமையில விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அந்த இயக்கத்தோட மாநில இளைஞரணி தலைவரா இருக்கக்கூடிய பீமாராவ் சாக்கியா இந்த பிரச்சனையை முன்னெடுக்கிறாரு. இவங்க இந்த பிரச்சனைக்கு மதுரை ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் ஒன்னு ஃபைல் பண்றாங்க. மதுரை ஹைகோர்ட்டும் நீங்க தேசிய பசுமை தீர்ப்பாயத்தை போய் நாடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்களும் டெல்லியில இருக்கக்கூடிய தேசிய பசுமை தீர்ப்பாயத்தை போய் நாடுறாங்க. அவங்க கிட்டையும் இவங்களுக்கு சரியான பதில் கிடைக்கல. அதுக்கப்புறமா இந்த அமைப்பு என்ன பண்றாங்க அப்படின்னா விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ஒட்டுமொத்த பட்டாசு தொழிலாளர்களையும் திரட்டி ஒரு போராட்டத்தை முன்னெடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை ஒன்று ரிலீஸ் பண்றாங்க. இதுக்கப்புறம் இறங்கி வந்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் அந்த தொழிற்சாலையில இறந்தவங்களுக்கு 20 லட்சம் இழப்பீடும் காயமடைந்தவர்களுக்கு அவரோட காயத்துக்கு ஏத்த மாதிரி இழப்பீடும் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணையை பாஸ் பண்றாங்க. இதுக்கப்புறமா தான் இந்த பட்டாசு தொழிலாளர்களுக்கு ஆதரவா நாங்க நிக்கிறோம் அப்படின்னு பேசுற இந்த திமுக அரசு அப்போ அவங்க ஆட்சி பீரியட்ல நடந்த அந்த சம்பவத்துக்கு பட்டாசு தொழிலாளர்களுக்கு இழப்பீடே வழங்குச்சு. இப்பவும் சொல்றேன், இந்த எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திமுக அரசு பட்டாசு தொழிலாளர்களுக்கு ஆதரவா நிக்கல, பட்டாசு தொழிற்சாலை வச்சிருக்கக்கூடிய முதலாளிகளுக்கு தான் ஆதரவாக நிக்கிறாங்க அப்படிங்கறதா என்னோட கருத்தும் கூட. இப்படி 5 லட்சம் குடும்பங்களுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு பட்டாசு தொழிலாளர்களுக்கு உருப்படியா ஒரு சங்கம் கூட கிடையாது. இதுல என்ன பிரச்சனை இருக்கு? இங்க ஏன் முதலாளித்துவம் ஓங்குது? இதுவரைக்கும் ஆண்ட அரசுகள் ஏன் இந்த தொழிற்சாலை விபத்துகளை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கறத பத்தின ஒரு டீடைல் வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதை பத்தின ஒரு ஃபுல் வீடியோவா நான் டேட்டாவோட உங்களுக்கு வீடியோ போடுறேன்.